முன்னேறி செல்வோம். ஜெபம் செய்வோம். நம்மத்திலே இந்த கல்லூரி நிறுவனர் மறைந்த நீதிபதி ஜோசப் ஐயாவுடைய துணைவியார் அன்பு தாயார் கமலா ஜோசப் ஐயா அவர்கள் நம்முடைய எல்லா ஜெப குறிப்புக்கு ஆண்டவர் பதில் தர காணிக்கையிலே கர்த்தரை அங்கீகரிக்க ஜெபம் செய்வார்கள். ஜெபம் செய்வோம். இருந்த வண்ணமாக கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, உம்மிடத்தில் ஏராளமான நன்மைகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்ததிலிருந்து ஒரு சிறு தொகையை காணிக்கையாக படுத்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்கப்பா. எந்த நோக்கத்தோடு கொடுத்தார்களோ, எதற்காக இங்கே வந்து ஜெபித்தார்களோ எல்லாவற்றையும் நிறைவேற்றோம்ப்பா. இந்த இடம் கர்த்தாவே உம்முடைய ஆலய தகப்பனே. ஆண்டவரே, இந்த இடத்துல ஏறெடுக்கிற ஜெபத்துக்கு நீர் எப்பொழுதும் உங்களுடைய கண்கள் திறந்தவைகளும் இப்படி செய்திகள் ஆண்டவரை கேட்கிறவர்களாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுக்கு எங்கள் நேரத்திலே ஆண்டவரே மெசேஜ் கொடுக்க போகிற தாசனை எப்படி கருத்தில் ஒப்படைக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே இதை ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே ஒரு சாட்சிகளாக ஜீவிக்க வேண்டாம்ப்பா. தகப்பனே, இந்த உலகத்தின் கடைசி காலத்தில் ஜீவிக்கிறோம் சுவாமி. எந்த நேரத்தில் எந்த காரியங்கள் நடந்தாலும் நாங்கள் ஒரு சாட்சிகளாக இருக்க வேண்டாம்ப்பா. எங்கள் ஒவ்வொருவரும் கண்ணோக்கி பாரும், தேவைகளை சந்தியும். ஆண்டவரை, எந்த நோக்கத்தோடு வந்தார்களோ, என்ன ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்முடைய பாதம் பணிந்து கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். கைகளை தட்டி அம்மாவுக்கு நன்றி தெரிவிப்போம். நம்மத்திலே இந்த கல்லூரியின் செக்ரட்டரி டாக்டர் பிரபாகரன் ஜெயராஜ் அவர்கள் சில வார்த்தைகளை பேசுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு காலையிலேருந்து அண்ணன் கார் வரும்போது பஞ்சர், அடுத்தது டிராஃபிக் ஜாம், அப்புறம் அண்ணன் ஸ்பீக்கர் அண்ணன் வரும்போது அவங்களுக்கு ஒரே டிராஃபிக் ஜாம். ஏன்னா ஒவ்வொரு கண்டிப்பாக நிச்சயம் போராட்டம் உண்டு. விழுப்புரம் பஸ்ஸு ரிப்பேர் ஆகிடுச்சு. இன்றைக்கி விழுப்புரம் வண்டி நார்மலாக ஒழுங்காக ஓடுற பஸ்ஸு, ஸோ அது இன்றைக்கி ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ ஒவ்வொரு காலத்திலும் போராட்டங்கள் தான் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நல்லவராக இருந்து வெற்றி பெற செய்து கொண்டு இருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் போதுமானவர். நம்முடைய தேவைகளை அதன் நேற்றவற்றில் நேர்த்தியாய் சந்திக்கிறார். நம்மத்தில் பாஸ்டர் ஐசக்கனை வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. தயானந்த் பாஸ்டர் பற்றி நம்ம உலகத்துக்கே தெரியும். ஃபஸ்ட்டு மீட்டிங் இங்கே வந்தாங்க. அப்போ நம்மளாம் சிக்கன் பிரியாணி போட்டிருந்தோம். அன்றைக்கி கூப்பிட்டு, ஐயா இனிமேல் சிக்கன் போடக்கூடாது, நீங்கள் மட்டன் பிரியாணி போடுங்க அப்படின்றாங்க. ஸோ எதை செய்தாலும் பெரிய லெவலில் செய்யுது. ஜாய்ஸ் மேயர் ஊழியத்தில் கிட்ட டன் கணக்காக மீன்கள் வாங்கியவர்கள், டன் கணக்காக மீன்கள் அப்படிப்பட்டு பெரிய கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுவார். ஸோ அவர்களுடைய வழியில் அப்படி மருமகள் வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. அது நமக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் மேக்ஸிமம் ஐடி கார்டெல்லாம் இஷ்யூ பண்ணிடுவோம் என்று நான் சொல்லுகிறோம். பாஸ்டர் சாலமோன் அவர்கள் உங்களுக்கு அறிவிப்பார்கள். அன்று வந்து யார் யாருன்னு பார்த்து கலெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னும் கொஞ்சம் ரெகுலேட் பண்ணுவதற்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த ஆலயத்துக்காக ஜெபிங்க. இட்ஸ் இன்கம்ப்ளீட் ஸ்டேஜ் தான். ஸோ விரைவில் கட்டி முடிக்க அதற்கு கடவுள் எல்லாவற்றையும் அனுகூலமாக செய்ய உங்கள் யாவரையும் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த மாதத்திற்கு நமக்கு சிறப்பு செய்தியாளராக சகோதரர் ஜான் ஜெபராஜ் வர இருக்கிறார்கள். அவர்களை பற்றி அநேக கருத்துக்கள் உண்டு. ஒரு நல்லவரா கெட்டவரா, எப்படிப்பட்டவர்? அவர் நல்லவர் தான். போஸ்கோ என்பது ஒரு கொடுமையான ஒரு சட்டம். அதில் தவறாக வர்ணிக்கப்பட்டு இட்ஸ் எ ஃபால்ஸ் கேஸ், தவறாக பிடிக்கிறது. கர்த்தர் அவருக்காக யுத்தம் பண்ணி அதிலிருந்து அவர் நிச்சயம் வெற்றி பெற செய்வார். அந்த எபினேசர் என்ற பாட்டுக்கு எவ்வளோ பேர்னா 5 கோடி பேர் பார்த்துருக்காங்க. 5 கோடி மக்கள் பார்த்துருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஊழியர் மீண்டுமாய் ஊழியத்தில் இறங்கி செய்கிறார். இந்த நேற்று பார்த்து சாட்சியை கேட்டேன். மிகவும் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அதை ஜெயிலில் போய் முதல் நாளில் ஒரு கடவுளை கேட்டாராம். நான் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்களுக்கு ஜெபிச்சிருக்கேன். அநேக அற்புதங்கள் நடந்திருக்கு, அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன் ஆண்டவரே இப்படி அப்படின்ட்டு கடவுளை எதுவுமே பேசலை. அப்புறம் வந்து லூசிஃபர் பிசாசு அவன் நேராக தோண்டி அவன் சொன்னானா, அவர் இயேசுவானவர் சொல்ல, அவர்கிட்ட ஒரு நாள் இருந்தியே, அவர் ஏதாவது என்ன பண்ணார், உனக்கு ஏது பண்ணார், உடனே கைவிட்டார், நீ ஏன் பக்கம் வா அப்படின்றான். ஸோ அநேக சாட்சிகளை கிட்டத்தட்ட 33 நாட்கள். கடைசியில் பெயில் வாங்கும்போது கூட இன்னும் 2 மாதம் ஆகுன்ட்டாங்க. போஸ்கோ என்பது ஒரு கொடுமையான ஒரு சட்டம். பத்திரிகையாளர் என்றதால் கண்டித்தால் எதையாக இருந்தாலும் அரசாக இருந்தாலும் சரி வன்மையாக கண்டிப்பது உண்டு. அநேகர் அதில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். பல்கலைக்கழகத்திலே ஒரு ரிஜிஸ்ட்ரார் லெவலில் இருக்கிற முக்கியமான ஆள், அவர் மேலே போஸ்கோ தேவையில்லாத கேஸ் தான். கேஸ்னால் பொய் கேஸ் தான். அது போட்டு 2 ஆண்டுகள் கழித்து அவர் நல்லவர் வல்லவர்னு சொல்லிட்டாங்க கோர்ட்டு. இன்னும் போஸ்டர் அடித்து ஓட்ட முடியும்?
இப்படிப்பட்ட அநியாயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஸோ அவர் வந்து இட்ஸ் அ ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் மோட்டிவேட்டட் கேஸ். ஸோ அதுலேருந்து நிச்சயம் அவர் வெளியே வருவார். அநேக காரியங்களாக இருக்கும். அவர் பெயிலில் கூட சொன்னார். பெயிலில் வந்து கடைசியாக கடவுள்கிட்ட பேசியிருக்கார். ஆண்டவரே பெயில் கொடுத்தா நீங்கள் கொடுங்க, வேறு யாரும் முடியாது. ஏன்னா இன்னும் 2 மாதம் ஆகுன்ட்டாங்க. கடைசி நாள் பெயில் வந்து நாளைக்கு கேஸ் வருது. அதுக்கு முந்தின நாள் வந்து அந்த ஜட்ஜு 70 கேஸ் எடுத்திருக்கார். 70 கேஸை ரிஜெக்ட் பண்ணிட்டார். 1:30 மணிக்கு முடிச்சிட்டாங்களா, சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. ஸோ இன்னொரு 20 கேஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு எடுத்துகிட்டு வரும்போது தான் அதில் இவரோட கேஸு ஜான் ஜெபராஜ். ஒரு சின்ன பிள்ளைய லேசாக தட்டி கொடுத்தாலே என்னது அது போஸ்கோ, கிறிஸ்தவத்துக்கு இது உகந்ததல்ல, அவர் தப்பாக கேஸ் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நாளைக்கு வர வேண்டிய பெயிலை இன்றைக்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. அந்த சாட்சியை அவர் வந்து சொன்னதான் நல்லா கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்த மாதம் இருக்கும். ஸோ அதற்கு ஜெபிங்க. இந்த கூட்டம் நடக்கக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் பண்ணணும், எப்படி நடக்குதுன்னு ஒரு கூட்டம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதற்காக ஜெபிக்கிறது அவசியம். கூட்டம் அதிகமாக இருக்குன்ற ஒரு கணிப்பு இருக்கிறது. ஸோ அதனால் அத்தனை பேருக்கு எப்படி நம்ம சாப்பாடெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தொடர்ந்து ஜெபிங்கள். 11 மணி வரைக்கும் தான் அடுத்த மாதம் டோக்கன் கொடுக்கப்படும். புரிந்து கொள்ளுங்கள், 11 மணிக்கு மட்டும்தான். அதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். ஸோ தொடர்ந்து ஜெபிங்கள், ஊழியத்துக்காக ஜெபிங்கள். கர்த்தர் அதன் காரியத்தை நேர்த்தியாய் செய்வார். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிற எல்லாரும் நல்ல கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். சில காரியத்தை கர்த்தர் மட்டும்தான் செய்ய முடியும், வேற யாராலுமே செய்ய முடியாது. நான் இப்படிதான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமா இன்னொரு 75 நாட்கள் இருக்குது இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக. கர்த்தர் நான் அறியாததும் என் வாழ்க்கையில எட்டாத பெரிய காரியத்தை இதே ஆண்டுல செய்து முடிப்பார்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி ஒரு விசை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில செய்வார். நம்முடைய குடும்பங்களில கர்த்தர் நிச்சயமா காரியங்களை செய்வார். நம்முடைய ஊழியங்களில் கர்த்தர் செய்வார். நம்ம எந்த இடங்களிலே நீங்க காரியங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ கர்த்தர் நிச்சயமா, நான் இப்படிதான் சொல்லுவேன், உங்க லெவலுக்கு வேற ஒரு சாட்சி வராது. அப்படி ஒரு சாட்சிய அடுத்த வருஷம் இல்ல இதே ஆண்டுல கர்த்தர் செய்வார்னா அந்த விசுவாசம் இருக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், நிச்சயமாய் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. என்னை அழைத்த இந்த அருமையான கல்லூரியினுடைய தாளர் டாக்டர் அவர்களுக்கு என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொள்கிறேன். நல்ல எல்லா நிலைகளில் இதன் மத்தியில் கர்த்தருடைய ஊழியத்தை விசேஷமாய் செய்கிற ஒரு கிருபையை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறபடினால நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த பகுதி முழுமையாக, ஏன்னா இந்த உபவாச ஜெபம்ல ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கு. எதுக்காக ஜெபிக்கிறோம்? அதுல என்ன போடப்பட்டிருக்கு பாத்தீங்களா? அதுல இந்திய தேசத்துக்காக, வரக்கூடிய எலெக்ஷன்ஸ்க்காக, வரக்கூடிய காரியங்கள்ல கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் இத்தனை பேர் ஒன்று சேர்ந்து நம்முடைய கரங்களை உயர்த்தும் போது நிச்சயமா தேசத்துல இதுவரை காணாத ஒரு எழுப்புதலை கர்த்தர் தருவார்னு விசுவாசித்து ஒரு விசை கூட கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நான் ஒரே வருஷத்துல இந்த பைபிளை வாசிச்சு முடிக்கிற ஒரு வேதாகமத்தை வெளியிட்டிருக்கிறேன். அந்த வேதாகமத்தை அருமையான அண்ணனுடைய கைகளில் கொடுக்க விரும்புகிறேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நிறைய இடங்கள்ல நான் செய்கிற காரியங்கள் ஒரு அட்டவணை மாதிரி கொடுப்பாங்க. ஒரு வருஷத்துல வாசித்து முடிக்கலான்ற மாதிரி அதை பைபிளை வாங்கி வச்சிருப்பாங்க. ஒரு 10 நாள் வாசித்திருப்போம், அடுத்த வருஷம் வரைக்கும் அது பத்திரமாவே இருக்கும். அது ஆனா இது வாழைப்பழத்தை உரிச்சு கொடுக்குற கதை. அப்படியாவது பைபிளை வாசிங்கன்னு ஒவ்வொரு நாள் ஒன்று ஜனவரி 1 ஆரம்பிச்சு நாள் 365 நீங்க ஃபுல் பைபிளையும் வாசித்து முடிக்கிற விதத்துல தமிழ் உலகத்தில் முதல் முறையாக அதை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஒரு நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, சங்கீதம், நீதிமொழிகள், இந்த 4 இருக்கும். 4த்தையும் நீங்க வாசிக்கலாம். ஏன் இந்த 4த்தையும் வாசிக்கணும்? பழைய ஏற்பாடு என்பது நியாயப்பிரமாணம், புதிய ஏற்பாடு என்பது கிருபை, சங்கீதம் என்பது துதி ஸ்தோத்திரங்கள்,
நீதிமொழிகள் தேவ ஆலோசனை. எப்படி ஒரு சாப்பாடுல இனிப்பு புளிப்பு காரம் துவர்ப்பு எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி சாப்பிடணும், அந்த மாதிரி நீங்க டீ கடையில் அந்த பன்னு வாங்கி சாப்பிட்றதுக்கும் அந்த டபுள் சீஸ் பர்கர் அப்படி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது சாப்பிட்டாலும் அதுல ஒரு டேஸ்ட் இருக்கும். எல்லாத்தையும் சேர்ந்து, அதாவது ஏதோ நமக்கு பிடிச்ச பகுதியை வாசித்து போகிறத காரியம் அல்ல. அதனால அந்த விதத்தில் அதை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். என் அருமையான அன்பு தாயாருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பு சிஸ்டருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அருமையான அண்ணனுக்காக நான் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரிக்கிறேன். நித்யராஜன அதிசயராஜன் ஐயா குடும்பங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சொன்னது போல நல்ல ஒரு ஆவிக்குரிய ரீதியான நல்ல ஒரு உறவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல இப்படிப்பட்ட நல்ல லீடர்ஸை கர்த்தர் தந்திருக்கிறபடினால மீண்டும் ஒரு விசை கூட கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல கேட்கிறேன். மற்றும் அம்மா மேடையில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நேரடியாக நாம் வசனத்துக்கு நேராக நாம் கடந்து போவோம். ஆண்டவர் அதன் மத்தியில் நான் உங்களுக்கு ஒரு ஜெபத்தை பண்ணி தொடர்ந்து அதை நடத்த விரும்புகிறேன். வேத வசனம் எப்படியா நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. தானியேல் எழுதிய தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது வேத வசனம் என்ன சொல்கிறது? தானியேல் 6ஆம் அதிகாரம் கடைசி வேத வசனம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் கோரேசனுடைய காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. எல்லாரும் சேர்ந்து இந்த கடைசி வார்த்தையை சேர்ந்து சொல்லுவோமா? தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். தானியேலின் காரியம். தானியேல், நான் இப்படி சொல்லுவேன். எல்லாம் ஒரு நிமிஷம் உங்க தலைகளை உயர்த்துங்க பாப்போம். தானியேலின் காரியம் ஜெயமா இருந்ததுன்றத விட நான் இப்படி சொல்ல விரும்புவேன். தானியேலின் வாழ்க்கை ஜெபமா இருந்தது. அதனால தான் என்ன கொடுத்தார் ஆண்டவர்? ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். தானியேலின் வாழ்க்கை அது ஜெயமா இருந்தது என்று சொல்லி அந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். நிச்சயமா ஆண்டவர் எல்லா காரியங்கள்ல நம்ம வாழ்க்கை ஜெபமா இருக்கும் பொழுது நிச்சயமா ஒரு பெரிய ஜெயத்தை தருவார்னு விசுவாசிக்கிறவங்க மீண்டும் ஒரு விசை உங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல கேட்கிறேன். ஆண்டவர் நிச்சயமா தேவன் ஆசீர்வதிப்பாராக. இதுவரை இல்லாத ஒரு எழுப்புதல என் கண்கள் காண கர்த்தர் செய்வார் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் கிடையவே கிடையாது. ஆனா இதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய பெரிய காரியம் என்னன்னா என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஜெபம். இந்த இடத்துல தேவ சன்னிதானத்தில் கூடி வந்திருக்கிற இத்தனை தேவ ஊழியர்கள், தேவ ஜனங்கள், ஒரு காரியம் நான் இப்படி சொல்லுவேன். எல்லாவற்றின் மத்தியில இந்த இடத்துல யாருமே ஜெபிக்காதவர்கள் யாருமே இருக்க போறதில்லை. அத்தனை பேருமே என்ன பண்றவங்க? ஜெபிக்கிறவர்கள். ஆனா ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, பண்ணிட்டு இருக்கிற ஜெபம் என்ன பண்ணாது? போதாது. நம்ம செய்யற ஜெபம் போதாது. இன்னமும் தேவ சமூகத்துல நம்ம இருதயத்தை நம்ம ஊற்றி ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறபடினால, ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிற விதத்துல என்னுடைய ஜெபம் மாற கர்த்தர் கிருபை தரணும்னு சொல்லுகிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல கேட்கிறேன். ஆண்டவர் நிச்சயமா அதற்கு வேண்டிய கிருபைகளை, ஒத்தாசைகளை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தேவன் தந்தருள்வாராக, செய்வார் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் கிடையவே கிடையாது. இங்க வார்த்தை இப்படியா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. தானியேலின் வாழ்க்கை என்னவா இருக்குதான்? ஜெபமா இருந்தது. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு நேரடியாக வார்த்தைக்குள்ளாக கடந்து வர விரும்புகிறேன். ஒரு திருமண வீட்டுல they are all get ready for, எல்லாரும் ஆயத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்க ஆயத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, எல்லாம் அடுத்த நாள் காலையில திருமணம் நடக்க போகுது. காலையில முகூர்த்தம், எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஆனா ரெடி ஆகிட்டு இருக்கிற பணி அந்த பஸ் முழுசும் திருமண ஆட்கள் ஏறியாச்சு. ராத்திரி 1 மணி இருக்கும். டிரைவர் சொல்றாரு, எனக்கு ரொம்ப தூக்கமா இருக்கு, ஒரு 3/4 மணி நேரம் கொஞ்சம் தூங்கிட்டேன்னு சொன்னா வண்டியை என்ன பண்ணிடுவேன், நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு சரியான நேரத்தில் உங்களை கொண்டு போய் விட்டுருவேன். ஆனா ஒரு 45 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் நான் தூங்கணும்னு சொல்றேன். ஆனா திருமண வீட்டார் தூங்க விடுவாங்களா? எல்லாம் கிளம்புப்பா, முகத்தை கழுவு, டீயை குடின்னு சொல்றாங்க.
பெரிய போராட்டமா இருக்குது. இவங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய பேட்டில், ஒரு பெரிய வாரே நடக்குது. கடைசியில அந்த டிரைவர் என்ன சொன்னார்னா, உங்கள யாருக்காவது வண்டி ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், ஒரு தம்பி கையை உயர்த்தினார். அப்பா உன் லைசன்ஸை காமி அப்படின்னா லைசன்ஸை காமிச்ச போது ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ், பெரிய ட்ரக் லாரி இன்னும் பஸ் ஓட்டுற மாதிரி அந்த லைசன்ஸை வச்சிருக்கிறார். நமக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டாரு, நீ வண்டியை எடு பார்க்கலான்னு அவன் கியரை போட்டு 2 அடி ஸ்டார்ட் பண்ணவன சொல்லிட்டார், நீ வண்டி ஓட்டுறதுல எனக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்குதுமா, நீ வண்டியை ஓட்டு, ஒரு 45 நிமிஷத்துல என்னை எழுப்பிடு, நான் என்ன பண்றேன் உன்னை சரியா கூட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இவனும் வண்டியை எடுத்துட்டான்னு டிரைவரும் தூங்கிட்டாரு. எல்லாம் ராத்திரி 2 மணி, நடு ராத்திரி எல்லாம் 3ஆம் வானம் 4ஆம் வானம் போயிட்டாங்க, 7ஆம் வானமே போயிட்டாங்க. ஆனா விடியற் காலை வருது, அப்படி எட்டி பாக்குறாங்க, நம்ம ஊர் வந்துருச்சா அப்படின்னு பார்த்தா எந்த இடத்துல பஸ் நிக்குதோ அதே இடத்துல பஸ் நின்றுகிட்டு இருக்குது. எல்லாருக்கும் செம டென்ஷன், என்னப்பா பண்ண அப்படின்னு கேட்டா அப்பதான் அந்த டிரைவர் சொன்னார், சார் வண்டி ஓட்டிட்டு, என்னடா வண்டி ஓட்டின, நான் ரோட் ரோலர் ஓட்டுருவேங்க, 10 அடி முன்னாடி போவேன் 10 அடி பின்னாடி வருவேன். இதுதான் அநேகர் என்ன பண்றோம், அதே இடத்துல ஓட்டிக்கிட்டு இருக்கிற காரியமா இல்லாம அடுத்த லெவல்ல என் ஜெபம் இன்றைக்கு மாற கர்த்தர் கிருபை தருவாராக. வாழ்க்கையில ஏதோ ஜெபிக்கணும் அப்படின்ற விதத்துல இல்ல, உண்மையான ஒரு ஜெபமாக என் ஜெபம் மாற கர்த்தர் கிருபை தருவதற்காக வல்லமை உள்ளவராக இருக்கிறார். செய்வார் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் அல்ல. ஊழியர்களாக இருக்கட்டும், தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனுடைய சன்னிதானத்துல இன்னும் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு ஜெபத்தை செய்ய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தேவன் கிருபை தருவாராக. இந்த தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு அவர் செய்கிற ஜெபத்தை குறித்து அந்த பகுதி நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அந்த வார்த்தை எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தையும் கூட. வாசிக்கலாம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த ஒரு வசனத்துல எத்தனை ஜெபங்கள் இருக்கு? 7 ஜெபங்களை பார்க்கிறோம். எத்தனை ஜெபங்கள் இருக்கு? 7 prayers. அதை சொல்லிட்டு ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிற அந்த வார்த்தையும் சொல்லி முடிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. நம்ம செய்ய வேண்டியதை நம்ம சரியா செய்யும் பொழுது கர்த்தர் இதுவரை இல்லாத ஒரு பெரிய காரியத்தை வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற காரியங்களை கர்த்தர் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வேத வசனம் இன்னைக்கு நம்ம அனைவரும் இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக சேர்ந்து இணைந்து வந்திருக்கிறதுனுடைய நோக்கம் தேசத்துல ஒரு மறுரூபத்தை கர்த்தர் காண செய்ய வேண்டாம். கூடி வந்திருக்கிற ஜெபங்கள் அது நல்லது, ரொம்ப அவசியம். ஆனால் தேசமெங்கும் கூறப்பட்ட அந்த உபவாசம், ஆனா இந்த நாள் முடிஞ்சிட்டு ஐயா சொல்லும்போது சொன்னாங்க அடுத்த மாதம் நடக்க போகுது அப்படி, அடுத்த மாசம் வரைக்கும் ஏதோ ஒரு ஜெபம் அப்படி இல்லை. நம்ம வாழ்க்கையினுடைய ஜெபத்துக்கு ஒரு அழகான சான்றாக தானியேலுடைய வாழ்க்கை அங்க பிக்சரைசேஷன் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அதுதான். அங்க வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அவர் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜெபிக்கிறவர். அங்க சாத்ராக் மெஷாக் அபேத்நேகோவோட சேர்ந்து ஜெபிக்கிற அனுபவங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க, அவர் என்ன சொல்லப்பட்டிருக்கு, தானியேலோ வென்றால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தனி ஜெபம், முதல் ஜெபம் என்ன ஜெபம் அது? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பாப்போம். யாரு வாழ்க்கையில அந்த தனி ஜெபம் இல்லையோ அதோட நம்ம வாழ்க்கை என்ன பண்ண போச்சு, முடிஞ்சு போச்சு. அதுதான் யாருடைய வாழ்க்கையில. அதுக்காக நம்ம எல்லா வேளையில காலையில எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவோம், ஒரு குட்டி ஜெபம் பண்ற சில பழக்கங்கள் உண்டு. சாப்பிட உட்கார்ந்தோன்னு என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். வெளியில கிளம்பும் போது என்ன பண்ணுவோம், ஜெபிப்போம். படுக்க போகும்போது அந்த ஜெபத்தை பத்தி பேசல நான். ஆனா தேவனோடு கூட ஒரு உன்னத ஐக்கியம் கொண்டவர்களாக ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நானும் தேவனும் என்கிற விதத்துல என்னுடைய ஜெபம் என்னைக்கு மாறுதோ நிச்சயமா, அதாவது அப்படிப்பட்ட விதங்கள்ல என் ஜெபம் இருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் தருவா. 1 மணி நேரம் ஜெபிக்கிறனால அது எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கணும்,
உண்மையா ஜெபிக்கிற ஜெபமாக என் வாழ்க்கை காணப்படும். என் மனைவிட்ட சொல்லும்போது, எங்க வீட்டில் சொல்லும்போது சொல்லுகிற வழக்கம் உண்டு. ஆனா அதுக்கேற்ற மாதிரி என் டைமிங்கையும் மாத்திப்பேன். பட் சில வேளைகளில் அப்படிப்பட்ட நேரங்கள் முடியாம இருக்கும்போது நான் செய்கிற காரியம் என்னன்னா, என் மனைவி சொல்லுவேன், அடுத்த 3 மணி நேரம் என் ரூம் கதவை யாருமே தட்டக்கூடாது. நானும் தேவனும் மாத்திரம்தான். உனக்கு ஏதாவது டவுட் வரும்னு நினைச்சேன்னா என் போன்லாம் கூட வெளியில வச்சிடுறேன். நீ என்ன வேணா, அந்த ரூம்ல யார் மாத்திரம்தான், மீ அண்ட் மை காட். நானும் அடுத்த இல்ல முக்கியமான ஒரு பர்சன் வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு கேட்பாங்க. வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, என் கதவை என் ரூம் கதவை மீறி நீ தட்டினா அடுத்த நாள் 6 மணி நேரம் திறக்க மாட்டேன். இதுதான் எங்க வீட்டு ரூல். அதுதான் மெனி தொன்ன. அதனாலதான் நம்ம ஜெபிக்கிற நேரங்கள் நம்ம முக்காவாசி எப்படி எடுத்துக்கிற காரியம் என்னன்னா, ராத்திரி 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன். நான் அப்படி 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு நான் போய் படுக்கலான்னு போவேன். எங்க மாமனார் 2:30க்கு எந்திரிச்சு அவர் காஃபி போட்டுக்கிட்டு இருப்பார். அவர் ஏன்னா அவர் ஜெபம் பண்ணதுக்கு எந்திரிச்சுவார். 2:30க்கு எந்திரிச்சு அவர் முழங்கால போடுறதுக்கு எழும்புகிற அநேக சந்தர்ப்பங்களை நாங்க கண்டிருக்கிற காரியங்கள். ஆனா ஒரு காரியம், தேவனோடு உட்கார்ந்திருக்கிற அந்த நிமிடம் எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் அப்படி ஒரு உன்னத அனுபவத்தை, ஏன்னா யாருமே டிஸ்டர்ப் ஆகாத ஒரு நேரம் அப்படின்னா என்ன சொல்லுகிற நேரம் தான் அது. ராத்திரி 12லிருந்து 3 இல்ல 3 மணிலிருந்து 6 மணி எந்த நேரங்களா வேணா இருக்கட்டும். ஏன்னா அதுக்கு பிறகு என்ன பண்ணிடுவோம், பிஸி ஆயிடுவோம். ஆனா மாமனார் பிஷப் தயானந்தன் அடிக்கடி ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க. இங்கிலீஷ்ல சொல்லும்போது கொஞ்சம் ஸ்டைலிஷா இருக்கும், ஆனா தமிழ்ல கொஞ்சம் கொச்சையா இருக்கும். சொல்லுவாங்க, a busy man always find time அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல அது எப்படி சொல்லுவாங்கன்னா, நீ என்னதான் வெட்டி கிழிக்கிறதா இருந்தாலும் கர்த்தருக்கு நேரம் கொடுக்கணும்னு நினைச்சா என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, 1 மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்துல விழுந்து கிடக்கிற அந்த அனுபவம், அது என் வாழ்க்கையாக மாறும் பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். செய்வார் என்பதில் என்ன கிடையாதுன்னா சந்தேகம் கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக கர்த்தருடைய சமூகத்துல கதறி அழுது ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை, ஆண்டவரே என் வாழ்க்கை மாறணும் சுவாமி. உண்மையா நான் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில காரியங்கள் எப்படி மாறும் அப்படின்னு சொன்னா, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறும். போனை எடுத்துட்டு ஜெப அறையில் என்ன இருக்கும், போன் இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, என்ன யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்றதுக்கு தான் என்ன பண்ணாங்க, போன் அடிச்சாங்க, அதனால தான் எதை எடுத்தோம், போனை எடுத்தோம்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. எந்த சூழ்நிலைகளா இருந்தாலும் சரி, நான் ஜெப அறையில் உட்கார்ந்து இருக்கும் போது எது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, போன் இருக்க வேண்டிய அவசியம் அல்ல. எந்த காரியங்களாக வேணா இருக்கணும். இல்ல பிரதர் அர்ஜென்ட் ஜோமனை கூப்பிட்டாங்க, அப்படிப்பட்ட நீங்க இப்போ நான் இப்படியா சொல்லுவேன், ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக எல்லா சூழ்நிலைகளிலும். இவங்க தான் முதலமைச்சர் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா, முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்கும் பொழுது நான் போனை நோண்டிட்டு, ஐயா சொல்லுங்கய்யா அப்படி பேசுவோமா? யார் வேணா இருக்கட்டும், எந்த கட்சி தலைவர் வேணா இருக்கட்டும். ஆனா அந்த சீட்டுக்குன்னு என்ன இருக்குது, ஒரு மரியாதை இருக்கு. அந்த சீட்டுக்குன்னு ஒரு மரியாதை. போன் நோண்டு இல்ல அவர் அடிச்சிட்டு இருக்கு, அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஏதோ ஒரு முக்கியமான நபர் எனக்கு ஃபோன் பண்றாங்க, இல்ல வீட்டுல இருந்தே ஃபோன் அடிக்கிறாங்க, ரொம்ப முக்கியமான கால்யா, ஒரே ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லுவோமா? வாய் திறக்கலாமே, சதமா சொல்லுவோம், சொல்ல மாட்டோம். இல்ல ரொம்ப அர்ஜென்ட் கால், 10 கால் வருது, 10-15 கால் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. சார் ஒரு 2 நிமிஷம் கொடுங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன் சொல்லுவோமா? உலக பிரகாரமான ஒரு தலைவர் கூட உட்காரும் போதே இவ்வளவு மரியாதையா உட்காருவோம் சொன்னா, அண்ட சராசரங்களையும் உங்களையும் என்னை உண்டாக்கிய தேவாதி தேவனுக்கு முன்பாக என் முழங்கால நான் உண்மையா முடக்கும் போது கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறப்பார்னு விசுவாசிக்கிறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? என் வாழ்க்கையினுடைய ஜெபம் அப்படிப்பட்ட ஜெபம் மாறணும். According to Job chapter 16 verse 17, யோபு 16-17 நீங்க வாசித்து பார்க்கும்போது வேத வசனம் என்ன சொல்கிறது? யோபு 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது வாசிங்க. ஏன் ஜெபம் எப்படிங்க இருக்கணும்? சுத்தமா இருக்கையிலும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க ஜெபம் சுத்தமா இருக்கணும். அது எப்படிங்க சுத்தமா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? மற்ற யாருக்கிட்டையும் பேசுறது,
இல்ல மாய்மாலம் பண்ணக்கூடாது. இங்க கவனிங்க பார்க்கலாம், கவனிங்க. ஹிப்போக்ரட்ஸா இருக்கக்கூடாது, மாய்மாலம் பண்ணக்கூடாது. நானும் ஜெபம் பண்றேன் அப்படின்னு என்ன பண்ண, அப்படிப்பட்ட காரியங்கள் அல்ல. உண்மையா ஜெபிக்கணும், உண்மையா வாய்களை திறந்து ஜெபிக்கணும். ஐயோ அவங்க என்ன கதறி, ஆண்டவர் தான் எனக்கு பதில், அவ்வளவுதான். வேற எந்த சோர்ஸ்ல இருந்தும் கிடையாது எனக்கு, அவ்வளவுதான். எனக்கு 4 வழி அடைப்பட்டிருந்தாலும் எனக்காக ஒரு வாசல கர்த்தர் வானத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். வானத்தை திறந்து கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சொன்னவர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஆனா செய்கிற ஜெபம் எப்படி இருக்கணும்னா சுத்தமான ஜெபமா இருக்கணும். நம்ம உண்மையா போய் அப்பதான் ஜெபம் பண்ணலாம்னு முட்டி போடுவோம். அப்பதான் பக்கத்து வீட்டு பரிமளா வரும், ஏக்கா எனக்கு கொஞ்சம் ஜீனி கொடுக்கான்னு வரும். நமக்கு இயேசுவோட பரிமளா தான் ரொம்ப முக்கியம். எந்திரிச்சிருவோம், ஜெபத்தை விட்டு எந்திரிச்சு பக்கத்து வீட்டு பரிமளாக்கு எதை கொடுப்போம், ஜீனியை கொடுப்போம். ஆனா அதோட நிக்காது, அது 3 வீட்டு கதையை பேசும். அன்னைக்கு ஜெபம் என்ன பண்ணிருச்சு, முடிஞ்சு போச்சு. ஆனா அதுக்காக கொடுக்க கூடாதுன்றது இல்லை. ஆனா என்ன நடக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் இப்படி சொல்லுவேன், அந்த பரிமளா சொல்லணும், இந்த வீட்டுக்கு இத்தனை மணிக்கு போக முடியாது. அந்த அம்மா அப்படி கதறி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்க வீட்டுல. அப்படிப்பட்ட ஒரு ஜெப சத்தம் கேட்கும். அந்த அம்மா கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணும். அந்த ஜெபம் தான் இந்த பகுதியே ஆசீர்வாதமா இருக்குதுன்னு சொல்லணும். நம்ம பிள்ளைங்க சொல்லணும், இத்தனை மணிக்கு எங்க அம்மாவுக்கு போன் பண்ண முடியாது, ஆனா எங்க அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வேலையை விட்டு வந்தாருன்னா எங்க அப்பா அடுத்த 1 மணி நேரம் யாருக்கிட்டையும் பேச மாட்டார். அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரு, ஜெபம் பண்ணிட்டு தான் மத்த வேலையை செய்வார்னு. அப்படி கர்த்தரோடு கூட ஒரு உன்னத அனுபவம். அதாவது தானியேல் வேலை வெட்டி இல்லாத நபரா, he is a very busy man. அவர் மாதிரி, அதாவது பாபிலோன் எப்படிப்பட்ட கண்ட்ரினா நம்முடைய தேசம் மாதிரி. பிரசிடென்ட் அங்க உட்கார்ந்து அமைதியான பிரசிடென்ட், ஆக்ஷன் எல்லாமே யார் தான், பிரைம் மினிஸ்டர் தான். அத போல he is the prime minister of the country. நேபுகாத் நேச்சார், தரியு, கோரேஸ் எல்லாருடைய காலகட்டத்திலையும் அவர்தான். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் யார்கிட்ட தான் வருவாங்க, தானியேல் கிட்ட தான் வருவாங்க. அப்படி பிஸியான பர்சனா இருந்தாலும் அதன் மத்தியில, எல்லாவற்றின் மத்தியில தானியேல் கர்த்தரோடு கூட ஒரு உன்னத ஐக்கியம் வைத்திருக்க முடியும் சொன்னா, நானும் என்னுடைய வாழ்க்கையில இந்த இடத்தை விட்டு நான் கடந்து போவதற்கு முன்பாக ஒரு சின்ன தீர்மானத்தை செய்து போகிறேன். உண்மையா கர்த்தருடைய சமூகத்துல ஒரு சில மணித்துளிகள் நான் கதறி அழுது ஜெபிப்பேன்னு சொல்றவங்க மட்டும் உங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல கேட்கிறேன். நிச்சயமா ஒரு பெரிய எழுப்புதல கத்த தருவா. நான் இப்படிதான் முதல்ல சொன்ன வார்த்தையை I want to repeat it again. அப்படிப்பட்ட ஜெபமா உங்களுடைய ஜெபம், ஒரு வாரம் அப்படிப்பட்ட ஜெபத்தை நீங்க உண்மையா செய்து பாருங்க. நான் சொல்லுகிற காரியம் நிச்சயமா சொல்றேன், உத்தரவாதம் பண்ணிக்கோங்க. ஆண்டவர் இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக நீங்க எதிர்பார்த்த காரியங்கள்ல கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்து முடிப்பார் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் அல்ல. வார்த்தை எப்படி சொல்லப்பட்டது, 62ஆம் சங்கீதம் 5வது வசனத்துல, நான் நம்புகிறது அவரால் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் நான் நம்புகிறது என்ன பண்ணுனா, நிச்சயமா அது அவர். there is a sure ending, there is a guaranteed ending. நிச்சயமா முடிவு உண்டு. என் நம்பிக்கை என்ன பண்ணாது, வீண் போகாது. ஹalleluya, ஸ்தோத்திரிக்கிறோம். 2வது குறிப்புக்கு நான் போவதற்கு முன்பாக ஒரு 2-3 நிமிடங்கள் உண்மையா வாய்களை திறந்து உட்கார்ந்த இடத்துல நல்ல எவ்வளவு சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க முடியுமோ, the personal encounter with God, தேவனும் நானும் என்கிற விதத்துல ஒரு 2 நிமிஷங்கள் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கிறீங்களா? கர்த்தர் ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் மாபெரும் காரியங்களை ஹalleluya செய்து முடிக்கிற தேவன் அவர். உங்க சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க பாப்போம். இன்னும் உங்க சத்தத்தை உயர்த்துங்க. அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்கள் நல்ல அந்நிய பாஷைகளை பேசுங்க. இன்னும் சிலர் இருதயத்தை திறந்து ஜெபிக்கல. ஹalleluya. இன்னும் வாய்களை விரிவாய் தரங்க. உங்க கைத்தட்டுதலின் சத்தம் வேண்டாம், வாய்களை விரிவாய் தரங்க. Open your mouth. Ra pa 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 ta ra pa re shia ka ta ra ma ri ba la ka ta ra pa 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 pa. Shigadi yanda raga da 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 ra ba la ba la ba.
ஓ ரிபலக தட தட ரபலக தட ரபலபலபா. இன்னும் ஹalleluya, இன்னும் ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம், ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். யோசுவா ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம், தன் வஸ்திரத்தை கிழித்து அழுதது போல இருதயத்தை கிழித்து ஜெபிங்க. ஹalleluya, ஒரு 2 நிமிஷம் ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் உங்க சத்தத்தை உயர்த்துங்க. ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வளவுதான் உங்களுடைய ஹalleluya. இன்னும் என்னால முடியும்னா உங்க சத்தத்தை இன்னும் உயர்த்த கேட்கிறேன். ரா பா ஷா டா தா. ஓ ரா பா பா பா. வானம் திறந்து ஒரு வல்லமை இந்த இடத்துக்குள்ளாக. ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம். ரா ஷக த ட த ட த ரபா லபா. ஓ ரிபா லக த ட த ட த ரபா. ஓ ரிமா க த ட த ரபா லபா. ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம், ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம். மேல் வீட்டறையில இறங்கின போது அங்கு இறங்கின ஒரு பரிசுத்த அக்கினி இப்பொழுது இந்த இடம், இந்த ஆலய வளாகம் முழுவதும் ரிபா லக த ட த ட த ரபா லபா. ஷியா க த ட த ரபா லக த ட த ட த ரபா லபா. ஒரு ஹalleluya, தேவனுடைய ஒரு சுகமளிக்கிற ஒரு வல்லமை இந்த இடத்தை பற்றிக் கொள்கிறது. Oh, receive the power, receive the mighty power. Rashata tarapa uraba shekedere rimalaka durabalaba urabalaga dadadadarabalaka dadadarabalaba. Hallelujah. இங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. இங்கே ஜெபிக்கிற இதே வேளையில உங்க வீடுகள்ல கர்த்தர் இப்பொழுது அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். இங்க வாய்களை திறந்து ஜெபிக்கிற இந்த வேளை ஹalleluya, நீங்க எதிர்பார்க்கிற காரியத்துல கர்த்தர் இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்லா கையை தட்டி அந்நிய பாஷைகளில் நல்ல வாய்களை திறந்து ரீபா லபா ரபா லக தட தட ரபா லக தட தட ரபா லபா உரா கத தட தட ரபா லபா லபா ரீமா கத தட ரபா லபா லபா. Jesus, 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 Jesus. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. Hallelujah. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். ஓ நம்பிக்கைக்கு கர்த்தர் Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம். இனி இந்த வருஷத்துல நடக்காதுப்பா, இனி அடுத்த வருஷம் பாஸ்துக்கலாம்னு நீ யோசித்த காரியங்களாக இருக்கட்டும். கர்த்தர் சொல்லுகிறார், இதே ஆண்டுல இல்ல, இதே மாதம் முடிவதற்குள்ளாக கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார்னு விசுவாசிப்பீங்கன்னா நல்ல கையை தட்டி அந்நிய பாஷைகளில் ஷா டா தா ரா பா 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 ரா ஷக த ட த ட த ட த ரா பா 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 ரிமா லக த ரபா லபா உரபா லக த ட த ட த ரபா லக த ட த ரபா லபா ரிக த ட த ட த ரபா லக த ட த ரபா லபா. Jesus, Jesus, Jesus. அப்பா நீங்க செய்கிற காரியங்களுக்காக ஹalleluya ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. நீங்க செய்து முடிக்கிற பெரிய காரியங்களுக்காக நன்றி சுவாமி, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹalleluya. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவர், உம்மை மாத்திரம் நம்புகிறபடினால நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுகிறவர். ஒரு பரிபூரண சமாதானத்தை கர்த்தர் தருவா. ஹalleluya. நிச்சயமா கர்த்தர் ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம். விடியற் காலம் வரைக்கும் காத்திருக்கிறவர்கள் இந்த நள்ளிரவுக்குள்ள கர்த்தர் அற்புதங்களை செய்வதற்கு என் தேவன் அவர் போதுமானவராக இருக்கிறார். நிச்சயமா ஹalleluya ஆண்டவர் செய்வார் என்பதில் சந்தேகம் அல்ல. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. யோசிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து முடிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காரியம் இதெல்லாம் நடக்குமா? கர்த்தர் செய்து முடிப்பதற்கு என் தேவன் அவர் போதுமானவர். ஒரு விஷயம் அப்படியா, ஜப அறையில நல்லா ஜெபம் பண்ணிட்டு நான் போகும்போது அங்க அந்த சபைக்குள்ள போகும்போது that's a 3 days meeting. ஃபர்ஸ்ட் டே அங்க சொல்லப்படுகிற காரியம், ஒரு வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துடலாம்னு சொன்னார் அந்த பாஸ்டர். 5 வருஷமா அந்த ஃபேமிலி வரல, கேன்சருடைய கடைசி ஸ்டேஜ். 5 வருஷமா அந்த அம்மா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் மாத கணக்கு கூட இல்ல, நாள் கணக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்ன போது அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு நான் அடிக்கடி பாடுகிற ஒரு பாடல், உனக்குள்ளே இருக்கிற உன் இயேசு பெரியவர், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம்